வணக்கம். நாம் இப்போ ஐடிசி ஷேர், அதாவது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவரோட ஃபேவரட் ஷேரை பார்த்துடலாம். நெக்ஸ்ட் டார்கெட் என்ன? 489 ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஐடிசி ஷேரை வச்சு இப்போ ட்ரெண்ட் என்னன்னு பார்த்துடலாம். எப்போ ரிவர்சல் நடக்கும், அதே மாதிரி என்ட்ரி எக்ஸிட் லெவல்ஸ் எங்கே எடுக்கணுன்றதையும் பார்த்துடலாம். இது ஜிபி இன்வெஸ்டர் ஜோன். நான் கணேஷ் பாபு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டு பாசிட்டிவாக தான் இருக்குது. இந்த ஏரோ மார்க் பார்த்தீங்கன்னா ஸோ இது பாசிட்டிவ் தான். ஆனால் ஓவரால் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சேனல் பார்த்தீங்கன்னா இந்த சேனல் டவுன்வர்ட் ட்ரெண்ட் ஆல்மோஸ்ட் 2-3 மந்த்ஸாக டவுன்வர்ட் ட்ரெண்டில் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ் ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட். இப்போது எப்போ என்ட்ரி எக்ஸிட் எடுக்கணும், எப்படி ரிவர்சல் எப்போ வரும்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இது பாட்டம் ஆஃப் தி சேனல், ஆல்மோஸ்ட் பாட்டம் ஆஃப் தி சேனல். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 384லேருந்து டாப் எண்டு பார்த்தீங்கன்னா 453, ஆல்மோஸ்ட் ஒரு 80 rupees ரேஞ்ச் இருக்கு. இப்போ எப்போ ரிவர்சல் நடக்கலாம், இந்த ப்ளூ லைன் 427 கீழே ஒன் டே க்ளோஸ் வச்சா ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும், ட்ரெண்டும் பிரேக் டவுன் ஆகும் வித் ஹெவி வால்யூம். டே க்ளோஸ் பிலோ தி ட்ரெண்ட் லைன் அண்ட் பிலோ தி ப்ளூ லைன் வச்சா ட்ரெண்ட் வில் கெட் ரிவர்ஸ்ட். இப்போ என்ட்ரி எக்ஸிட் எப்போ எடுக்கணும்னா, ஜென்ரலாக இந்த சேனல் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் வரும்போது லோ ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் தேவ் டு டேக் என்ட்ரி, ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸும் என்ட்ரி எடுக்கலாம். ஆனால் இப்போ இது மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல் 418, இது மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல். இந்த லைன் அதை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போயிருக்கு. ஸோ யூ ஹவ் டு வெயிட். இப்போ ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல் வந்தால் தே கேன் டேக் என்ட்ரி. அங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகும்போது தே கேன் டேக் என்ட்ரி ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ். லோ ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் வந்தால் தே கேன் டேக் என்ட்ரி. இதெல்லாம் இன்பிட்வீன். இது கிரீன் லைன், இது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவல்ஸ். இது எல்லாம் யாருக்குன்னா, அதாவது மங்காத்தா, அதாவது இவருக்கு பிடிக்காது சொல்லுவார் அடிக்கடி ஆனந்த் ஸ்ரீனிவாசன், அந்த மாதிரி மங்காத்தா ஆடுறவங்களுக்கு இது ஷார்ட் டேர்ம் அப்பப்போ உள்ளே வந்து வெளியே போகிறது, இது ஒரு சப்போர்ட் லெவல். இதெல்லாம் வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் சப்போர்ட் லெவல்ஸ். இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல், ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவல். இதுவும் ஒரு நல்ல வெரி ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 449. ஸோ அடுத்த டார்கெட் என்னோட கணிப்பு பிரகாரம் இது 440 வரணும் ஃபர்ஸ்ட் டார்கெட். அதுக்கு அடுத்தது 449, அப்புறமா டாப் எண்ட் ஆஃப் தி சேனல் 453 வரணும். அதுக்கடுத்த நெக்ஸ்ட் டார்கெட் எங்கே வரும்னா 476, 489. இது 489 வந்து பிளாக் லைனில் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், என்னோட பழைய வீடியோஸை பாருங்கள். ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன் வந்தாலே மறுபடியும் அதை சுற்றி வரும். அது நான் என்னோட முந்தைய வீடியோவை பார்த்தா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ என்ட்ரி எக்ஸிட் ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் டெஃபினட்டாக தே கேன் டேக் இங்கே அகெயின் மிடில் எண்ட் ஆஃப் தி சேனலோ, இல்லை இங்கே ட்ரெண்ட் கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆனாலோ தே கேன் மேக் என்ட்ரி. லோ ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் அட்லீஸ்ட் ஒரு பார்ஷியல் என்ட்ரி மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல் வரும்போது தே கேன் டேக் ஏ பார்ஷியல் என்ட்ரி. ஸோ டார்கெட்டும் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் டார்கெட் என்ட்ரி எக்ஸிட் எப்போ வந்து. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்டை பேஸ் பண்ணுது. ஸோ உங்களுக்கு டிவிடெண்ட்டும் ரெகுலராக வரும். மொரோவர் ஆனந்த் ஸ்ரீனிவாசனோட லிஸ்ட்டில் இருக்கிற பட்டாசு லிஸ்ட் ஷேர் இது. ஸோ டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.